கற்றாழை செடியை கண்டிப்பாக வீட்டின் முன்பக்கம்தான் வளர்க்க வேண்டும். இதை வீட்டின் முன்பக்கம் வளர்ப்பதால் கண் திருஷ்டி குறையும். வீட்டின் முன் பக்கத்தில் வலது அல்லது இடது பக்கத்தில் வைத்து வளர்க்கலாம். இந்த வகை மூங்கில் செடியை வீட்டில் வைப்பது நல்லது. இந்த லக்கி பேம்பு வளர வளர வீட்டில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இதை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில்தான் வைத்து வளர்க்க வேண்டும். இந்த செடியை வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடாது. எல்லோருடைய வீட்டிலும் மணி பிளான்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த செடிக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு என்று சொல்வார்கள். இந்த செடியை தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் வைக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல பலன் கிடைக்கும். இந்த செடி ஒரு வீட்டில் நன்றாக வளர்கிறது என்றால் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போவதாக அர்த்தம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன வேண்டிக் கொண்டு இந்த செடியை தொட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடாதொடை நிறைய மருத்துவ பலன்களைக் கொண்டது. இந்த செடி நம் வீட்டில் இருந்தாலே எந்தவிதமான கெட்ட சக்திகளும் வீட்டிற்குள் வராது. இதை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது வாசனை தரக்கூடிய பூச்செடியை வளர்த்து வர வேண்டும். வாசனை மிகுந்த இடத்தில்தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். எனவே மல்லிச்செடி, ரோஜா போன்ற செடிகளை வளர்த்து வருவது செல்வ செழிப்பை அதிகரிக்கும்.